ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கவே கூடாது. ஆனால் ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விட்டுவிடவும் கூடாது. இதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். அழகாய் விடிந்த இந்த குருநாள் நம்மளுடைய ஆசைகள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் நாளாகவே அமையட்டும். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் சாயம்பர்களுக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வலியை வெளியில் காட்ட வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதே. வெளியில் காட்டவே காட்டாதே. உனக்குள்ளேயே வைத்து கொண்டிரு. அந்த நினைப்புதான் உன்னை உருவாக்கும். மிக வெற்றியாளராகவே உன்னை உருவாக்கும். முன்னேற வேண்டுமென்று விரும்பினால் யாருடனும் வீணாக பேசிக்கொண்டே இருக்காதே. அந்த வீணான பேச்சே உன் முன்னேற்றத்தை கெடுக்கும் ஒரு செயலாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி பேசாதே. மற்றவர்கள் உன்னால் கண்ணீர் சிந்தும்படி வைத்து விடாதே. அது மிகப்பெரிய பாவமாகிவிடும். உன்னால் மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்வதை நிச்சயமாக செல்லவே செல்லாது. உன் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது போல் உன் மனம் எண்ணுகிறதா? உன் வாழ்வில் சூறாவளியாய் வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தரப்போகிறேன். அந்த மகத்தான நாள் இன்றுதான். இது உனக்காகவே சர்வ நிச்சயமாக உனக்கானதே. கேள், உனக்கே புரியும். அலைப்பாயும் உன் மனதை கட்டுப்படுத்து. நான் அதற்கான வழியை உனக்கு கூறுகிறேன். வரத்தை தருவதற்காகவே இன்று உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். நீ செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இதை முழுவதுமாக கேள். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர நான் யோசனை செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். உன் வாழ்க்கை என்னும் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என்னிடம் இருக்கும் போது மற்றவர்கள் எப்படி உன் தேரை அசைக்க முடியும்? கலங்காதே, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். வேதனையில் இருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும். வேதனையை தீர்த்து மகிழ்ச்சியை உனதாக்குவேன் உன் சாயப்பா. அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கான புது அத்தியாயமே. உனக்கான புதிய விடியல் பிறந்துவிட்டது. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவமாகிவிடும் குழந்தையே. நன்றாக புரிந்து கொள். அதுவே உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அந்த உறவை மறந்தும் கூட வெறுத்து விடாதே. உன் மீது பாசம் கொண்டோரை எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதே. மனம் நோகும்படி பேசியும் விடாதே. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாய் இருப்பவர்களின் உறவை எப்பொழுதுமே நாடாதே. அதுதான் உன் வாழ்வில் பேர் ஆபத்தாகவே முடிந்துவிடும். தரையில் கால்படாமல் நீ சிலரை தாங்கினாலும் கூட கலட்டி விட வேண்டிய இடத்தில் அவர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையே அவ்வளவுதான். இருக்கும் வரை நன்றாக இருப்பார்கள். வீணாக விழுவும் நேரம் வந்தால் உன்னை விட்டு விலகி செல்வார்கள். எனவே மற்றவர்களின் சுபாவத்தை அறிந்து கொண்டு அவர்களோடு பழகப்பார். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற ஒன்று வரவே வராது. எப்பவும் கோழையாகவே இருக்காதே. கோழையாக இருந்தால் உன்னை கோழையாகவே விட்டு விடுவார்கள். உன்னை எழுந்திருக்க வாய்ப்பே கொடுக்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள். எனவே தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கும்.
நான் அதை உனக்காகவே நடத்தி காட்டுவேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னுடன் இருந்து கொண்டே இருக்கிறேனே. பின் உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டலாம் வா என் பிள்ளையே. என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்று கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இருக்காது. உன்னுடைய கடின உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவாய். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு
நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போய்க்கொண்டிருக்கிறதே, எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, இப்படியே முடிந்து விடுமா என் வாழ்க்கை என்று நீ சொல்வதும் கதறுவதும் ஏங்குவதும் எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. இதுவரை வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கவே இல்லை, நிகழவே இல்லை என்று கோபமாக இருக்கும் என் பிள்ளையிடம் பேசவே உன் சாயப்பா இன்று உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் வரும், உன் செவிகளில் வந்து விழும். நாளை நீ கண்விழிக்கும் பொழுது அந்த நல்ல செய்தியோடே கண்விழிக்கப் போகிறாய். உன் புத்தியும் சிந்தனையும் எப்பொழுதும் நேராக இருந்தால் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும் என் குழந்தையே. எனவே புத்தியையும் சிந்தனையையும் சரிசமமாக நிலையில் வைத்துக்கொள், நேராக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும், எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற சூட்சமம் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். முதலில் உன் சாயப்பா மேலிருக்கும் கோபத்தை எல்லாம் விடுத்துவிட்டு உன் மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதி இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இன்பமும் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். சிறிது காலமாகவே எல்லாம் எனக்கு எதிர்மறையாகவே நடக்கிறதே என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அவரவர் செய்த கர்மாவின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கர்மாவை நாமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பவே முடியாது. நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குவேன். நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்ற வாக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கிலிருந்து நான் எப்படி தவறுவேன் நீ குழந்தையே? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இதை கேட்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. 100% உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல செய்தி வந்துவிட்டது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வாக்களித்தபடி உனக்கான அந்த நல்ல நிகழ்வு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி இல்லை என்ற சொல்லே உன் வாழ்வில் இல்லாமல் பார்த்து கொள்வேன் உன் சாயி தேவா. நாளை விடியல் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. நீ இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் உன் காதில் வந்து விழும். நற்செய்தி நிச்சயமாக வரும். நற்செய்தியோடு சேர்ந்து உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வருவேன். மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய். வெகு நாட்களாக நீ காத்திருந்தது திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன்னிடமே வந்து சேரும். நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடப் போகிறது.
நாளை நடப்பதைப் பார். நீயே ஆச்சரியப்பட்டு மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவாய். நீ காத்திருந்த செய்தி இதுதானே என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் சாய் சங்கல்பத்திற்கு நிறையவே இடம் இருக்கிறது. உன் சாயப்பா உன்னை பார்த்து, என் பொக்கிஷமான என் பிள்ளையிடம் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீயும் அப்படித்தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கிறாய். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்பப் போகிறேன். நல்ல செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வு மாறுவதை நிச்சயமாக நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு நடத்துவேன், நிகழ்த்துவேன். இனி நீ போதும் போதும் என்றும் சொல்லும் அளவிற்கு நன்மைகள் செய்யப் போகிறேன் சாயிநாதா. உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றப்படும். நான் உனக்கு கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் பார். அற்புதம் நிகழத்தான் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரப்போகிறது. சோதனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் தைரியமாக இரு. துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப்போகிறது உன் வாழ்வில். இனி சந்தோஷ நிகழ்விற்கு என்றுமே பஞ்சமே இருக்காது. நல்ல அறிகுறி உனக்கு காண்பிப்பேன் நாளை. அந்த அறிகுறி நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். என்னுடைய திட்டம் எப்பொழுதும் பொய்க்காது என் குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை நிச்சயமாக உன் வாழ்வில் அனுபவிப்பாய். காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன் காதில் விழாது. என்னுடைய முகமும் உன் கண்ணில் படாது. எனவே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். நல்ல நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ அதிர்ஷ்டசாலிதானே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. மகிழ்ச்சியான செய்தி கேட்டு முழு நிலவைப் போல உன் வாழ்வு பிரகாசமாக போகிறது நாளை. நீ என்னிடம் உரிமையோடு கேட்ட ஒன்றை நிரந்தரமாக உன்னிடமே சேர்ப்பேன். இது உனக்காகவே. நிச்சயமாக நீ இழந்ததையெல்லாம் வருந்தி இதுவரை தவித்து கொண்டிருந்த உன் நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ தேடிய காலமெல்லாம் போய் அந்த நல்ல காலமே உன்னை தேடி சுக்கிர திசையை கூட்டிக் கொண்டு வரப்போகிறது. பரிசாக உன் கையில் தரப்போகிறது. இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. நீ போராடும் பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. சாயப்பாவின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே முடியும். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும். சாயப்பா கணக்கு எப்பொழுதுமே தப்பாது. மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு உன் அப்பா உன் இல்லம் தேடி வருவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என் குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் மனக்குமுறலுக்கு நீதி வழங்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து தனியாக ஒதுங்கி வந்துவிடு. நீயும் அவர்களைப் போல் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படி செய்தால் என் பிள்ளையாகிய உனக்கும் அவர்களுக்கும் என்னத்தான் வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது.
நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே. பயப்படாதே. எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை நம்பு. தோல்வியடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில்.